இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நடப்பு அரசியல் குறித்து பேசுவதற்காக நம்மிடையே ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் பாஜக முன்னாள் நகர தலைவர் திரு தாமரை யு ஜெகதீஷன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜெகதீஷன். வணக்கம் ராஜேஷ். அனைத்து இந்து தமிழ் மீடியா நேயர்களுக்கும் தாமரை ஜெகதீசனின் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் அருந்தி தற்போது வரை 40க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். இந்த கள்ளச்சாராயம் மரணம் தொடர்பாக கள்ளக்குறிச்சியினுடைய ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கள்ளச்சாராய மரணம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? தமிழக அரசினுடைய கையாலாகாததனம்தான் இந்த சம்பவங்களுக்கு காரணமாக அமைகிறது. ஒரு பக்கத்திலே மக்களை குடிகார்களாக்கி டாஸ்மார்க் என்ற அரக்கன் மூலமாக அனைத்து தமிழக மக்களையும் குடிபோதைக்கு அடிமையாக்கி இன்றைய இளம் தலைமுறை போதையின் மாநிலமாக மாற்றியிருப்பது இது மற்றும் ஒரு சாட்சியாக தான் கட்டியம் கூறுகிறது. இது மிகவும் வருந்தத்தக்க செய்தி. கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துல இருந்து 30க்கும் மேற்பட்டவர்கள் இன்னைக்கு இடுகாடுகளை நோக்கி சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை விட கேவலம் என்ன இருக்கு? என்ன ஏதோ ஒரு சண்டை நடந்து போச்சா? இல்லை தேசத்துக்காக உயிர் துறந்தார்களா? இல்லை, அவர்கள் தங்களுடைய வழிமறக்க ஏதோ ஒரு வகையிலான போதை வஸ்துவை உள்ள குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அது அவர்களுக்கு யமனாக மாறிவிட்டது. இதற்கு முழுவதுமாக ஆளுகின்ற மாநில அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைமையேற்று இதற்கு பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். இதுதான் இதற்கான ஒரே தீர்வு. ஏன்னா இவர் திறனற்ற ஆட்சியாளர் என்பதற்கு இது ஒரு சாட்சி. நீங்க தமிழக அரசின் மீது என்னதான் குற்றச்சாட்டு வைத்தாலும் கூட, அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அங்க இருக்கக்கூடிய காவல்துறை முக்கிய கவனம் செலுத்தாமல் போனதற்கு முதலமைச்சர் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அப்போ ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கும் அப்படித்தானே. எத்தனையோ விடயங்கள்ல மத்திய அரசு ஏதோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு மோடியை இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி, எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு உத்தரப்பிரதேசத்துல நடக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் பதவி விலகணும்னு இங்க இருக்கிறவங்க சொல்ல தென்னை மரத்துல தேளு கட்டினா பனை மரத்துல நெறி கட்டுதுன்ற சொல்ற கதையா அப்போ நீங்க சொல்லலாம். கரெக்டா? ஆனா இது சொந்த மாநிலம், உங்களுடைய லா அண்ட் ஆர்டர் உங்களுடைய பொறுப்புல இருக்கு. அப்படி இருக்க சொல்ல காவல்துறை அதிகாரிகளுடைய கவனத்திற்கு இல்லாமலா இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு. எத்தனையோ இடங்கள்ல எவ்வளோ பிரச்சனைகளை மக்கள் முன்னெடுத்து வைத்தும் கூட செவி கொடுக்காம, அதை பத்தின கொஞ்சம் கூட கவலை இல்லாம தங்களுடைய அரசை இவர்களே மெச்சிக்கொள்வதை போல, அதாவது ஆத்தா வீட்டு பெருமை அண்ணன் தம்பி கிட்ட சொல்ற கதையா இவங்களுடைய ஆட்சியை இவங்களே வச்சு பெருமை பேசிக்கிட்டு எங்களை போல ஆட்சி செய்ய முடியுமா? இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்குது இந்த மாநில அரசு. இதை யார் ஏற்க போகிறார்கள்? இன்னைக்கு இறந்து போன குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் மரண நிதி கொடுத்து இருக்குது. அப்போ இவங்க கள்ளச்சாராய மரணத்தை ஊக்குவிக்கிறாங்களா? ஏற்கனவே இதே போலதான் நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துல இதே போல ஒரு கள்ளச்சாராய நிகழ்வு நிகழ்ந்த போதும் இதே மாதிரி 10 லட்சம் கொடுத்தாங்க. அப்போ கள்ளச்சாராயம் கொடுத்து செத்து போட்டா 10 லட்சம்ன்றது கேரண்டி இன்சூர் பண்றீங்களா? என்ன மாதிரியான இது ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குது? யார் கொடுக்குற பணம் இதெல்லாம்? மக்களுடைய வரி பணம். நீங்க திறனற்ற ஆட்சியினால இந்த மாதிரியான விரயமாகுது. அவங்க குடும்பத்துக்கு கொடுக்குறீங்க, அது வேற விஷயம், அவங்களுக்கு அது ஒரு உதவியா இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிற கதையா இந்த மாதிரி பணத்தை கொடுத்து அந்த விஷயங்களை மூடி மறைப்பது எதை காட்டுது? உங்களுடைய திறனற்ற ஆட்சியை கெடுக்குது இல்லையா? இவங்க முதல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குண்டு வெடிச்சிட்டா அது ஒரு விபத்துன்னுவாங்க. ஒரு ஏதோ அந்த இடத்துல கேஸ் குண்டு வெடிச்சது இதுல அந்த இடத்த உடனே இவங்க
அது ஒரு சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு ஒரு மாற்று. அப்புறம் இதே போல இந்த நிகழ்வு முதல்ல பலி எண்ணிக்கை ஆக சொல்லவே மெத்தனால் குடிச்சிட்டாங்க, இது வந்து ஒரு எதிர்பாராத நிகழ்வு, எப்படி இத வந்து அதிகாரிகளை விட்டு சொல்ல வைக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அது வந்து பலி எண்ணிக்கை கூடி போய் விவகாரம் பெருசான உடனே அவங்க அதுக்கு பலிகடாவாக்க வேண்டியது. அரசு அதிகாரிகளை கலெக்டர் இடமாற்றம் பண்ணுவது, உங்களை எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது. நீங்க பண்ண தப்புக்கு அவங்க எல்லாம் பலிகடாவா? சொல்லுங்க பார்க்கலாம். டாஸ்மார்க்க மூடுன்னு சொல்லிட்டு நீங்க எதிர்கட்சியா இருந்த பொழுது இதே இவருடைய ஸ்டாலினுடைய சகோதரி கனிமொழி என்ன சொன்னாங்க, இந்தியாவிலேயே அதிகமாக விதவைகள் கொண்ட மாநிலம், தாலி அறக்கிற மாநிலம் தமிழகமா இருக்குது, ஆகவே டாஸ்மார்க்கை உடனே மூடு என்று சொல்லிட்டு இன்னைக்கு அது அப்படியே ஒவ்வொரு மாதமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறீங்களே, எப்படி அது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க டாஸ்மார்க்கால இழக்கிறத இன்னைக்கு கள்ளச்சாராயம் அதை ஊக்குவித்து இருக்கிறது, அப்படிதான் சொல்லணும். டாஸ்மார்க் ஊக்குவித்தது தான் கள்ளச்சாராயமா இருக்கிறது. அதனால இதுக்கு எல்லாமே முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் இதை தலைமையாக கொண்டிருக்கக்கூடிய அறிவாலயமும் தான் இதை ஏற்கணுமே தவிர இந்த மரணத்துக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களும் அவர்களே. சென்ற முறை திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது. அப்போது நடைபெற்ற சில சம்பவங்களுக்கு சமூக போராளி என்று சொல்லக்கூடிய பலர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. உதாரணத்திற்கு நடிகர் பிரகாஷ்ராஜ், சூர்யா, அப்புறம் வந்து சில நடிகர்கள், அதாவது சித்தார்த், இவர்கள்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த மரணம் தொடர்பாக யாருமே கண்டனம் தெரிவிக்கலையே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவங்க எல்லாம் வந்து இப்போ வந்து ஸ்லீப்பிங் மோட்ல இருக்காங்க. இவங்க வந்து எப்படின்னா திமுக எதிர்கட்சியில இருக்க சொல்ல இவங்கலாம் ஆக்டிவ் மோடுக்கு வந்துருவாங்க. திமுக வந்து ஆளும் கட்சியா வந்த உடனே இவங்கலாம் வந்து ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடுவாங்க. உதாரணத்துக்கு இந்த கோவன், மூடு டாஸ்மார்க்கை மூடு என்ற பாடலுக்கு புகழ்பெற்ற கோவன், அப்புறம் வந்து இந்த டாஸ்மார்க் வந்து மக்களை கொள்ளுது அப்படின்னு சொல்லி அங்கங்க பேனர், அப்பா பொண்ணுன்னு பேனர் குடிச்சிட்டு இருந்த அந்த நந்தினி, இவங்களுக்கெல்லாம் வந்து 5 ஆண்டுகளுக்கான பணபலத்துடன் கூடிய ஓய்வு கொடுத்திருக்காங்க. அவங்கலாம் இப்ப போயிட்டு ஓரமா ஓய்வு எடுக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்கா அந்த திரைத்துறையில இருக்கக்கூடிய சூர்யா, நீங்க சொன்னீங்க சூர்யா, பிரகாஷ்ராஜ் எல்லாம் வந்து மெத்த படித்தவர்கள். அவங்க சூர்யாவுடைய மனைவி சொல்லுவாங்க, கோவில்களை எல்லாம் வந்து பராமரிக்கிற செலவுல வந்து கல்வி கட்டணம், அந்த கோவில்கள் தான் கல்விகளை கொடுத்தது ஒரு காலத்துல இல்லையா? அந்த அறிவு கூட இல்லாம பேசக்கூடியவர்கள் அன்னைக்கு வந்து எதிரணியாக இருந்த அதிமுகவினுடைய ஆட்சியாளர்களை இந்த மாதிரியான பேச்சு பேசிட்டு தங்களுடைய இருப்பை காட்டி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு எல்லா திரைத்துறையை சேர்ந்தவர்களும் வாய்மூடி மௌனியா இருப்பது காரணம் என்னக்கா, இவங்க ரெட் ஜாயின் மூவிஸ். இன்னைக்கு திரைத்துறையே ஆளக்கூடிய மாஃபியாவாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. எவன் வாயை திறந்து பேசினாலும் அவனுடைய எதிர்காலம் கேள்விக்குறி. ஆகையால தனக்கு ஏன் வம்பு என்று எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. ஆனா இந்த மே 14 இயக்கம், பியூஷ் கோயில், பியூஷ் மனுஷ், அப்புறம் மனுஷ புத்திரன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் இன்னைக்கு வந்து வாய் மூடி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவையான அளவு வாய்க்கு பிஸ்கெட் போட்டாச்சு, பூட்டு போட்டு வச்சிருக்காங்க. இவங்க யாரும் இந்த மரணத்தை பத்தி எந்த விதமானதும் பேச மாட்டாங்க. இவங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட சரி, இது வந்து கண்டிக்கத்தக்கது, இத பல்லுபடாம கடிக்கிறதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இது எல்லாருமே இப்ப அப்படிதான். ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய திருமாவளவனா இருக்கட்டும், காங்கிரசினுடைய செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அனைத்து கமல் கூட சரி பல்லுபடாம பேசுறாங்க. ஆகையால இதை எப்படி நாம மக்கள் புரிந்து கொள்ளணுங்க? 40க்கு 40 வாரி வழங்கி இருக்கிறாங்க. என்னதான் கூட்டணி அமைச்சிருந்தா கூட மக்களுக்கு தெரிய வேணாம் இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம். நம்மளுடைய சொந்த வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பி பகை உறவுல காலாகாலமா சண்டை போட்டுக்கிட்டு அவன் இப்படி பண்ணான் இவன் இப்படி பண்ணான்னா ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறோமே, நம்ம ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் செய்கின்ற நமக்கு செய்கின்ற துரோகங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், பொய்யான வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாம நம்மளுடைய குடும்பங்களை அழித்துக் கொண்டிருப்பதையும் மக்கள் ஏன் ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க? இந்த மாதிரியான கேடுகட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. இது விடிவு காலம் வர வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரம் மாற்றத்தை மட்டுமே இதை மாற்றும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக பாஜக சார்பில்
நிவாரணம் 1,00,000 வழங்கப்பட்டு இருக்கிறது. மானியம் தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் எந்த அளவில் வெற்றி பெறும்? நிச்சயமாக எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய முயற்சி பெருமுயற்சியாக இருக்கும். இன்னைக்கு போய் முதல்ல அவர் வந்து இந்த உயிரிழந்த குடும்பங்களை போய் சந்திச்சாரு. மக்கள் அவரிடத்துல போயிட்டு தன்னுடைய சகோதரனாக சகோதரி வீட்டில் ஒருவராக போய் அவரிடத்திலே கட்டி பிறண்டு அழுது தங்களுடைய கதறல்களை அவரிடத்துல முறையிடுகிறாங்க. இந்த மாதிரி நடந்திருக்குது, இந்த மரணத்தினால என் குடும்பம் இவ்வளவு நடுத்தல அவர்களுடைய இழப்புகளை எல்லாம் சகிக்க முடியாமல் தன்னுடைய முதல் முயற்சியாக அந்த இறந்த குடும்பங்களுக்கு தலா 1,00,000 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார். அதே போல அவர்களுக்கெல்லாம் மத்திய அரசின் திட்டத்தில் வீடு இல்லாதவருக்கு ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே நிச்சயமாக வீடு ஒதுக்கி தரப்படும் என்றும் மத்திய அரசினுடைய பல நலத்திட்டங்கள்ல யார் யாருக்கெல்லாம் எந்த விதத்துல செய்ய முடியும்ன்றத அவருடைய சக்திக்கு உட்பட்ட எத்தனையும் அவர் வாக்குறுதி கொடுத்தாரு. அது கட்டாயம் செய்ய போறாரு. ஏன்னா செய்ய முடியாத எதுவும் அவர் அண்ணாமலை சொல்ல மாட்டாரு, எங்களுடைய தலைவர் அண்ணாமலை சொல்ல மாட்டாரு, சொல்றதைத்தான் செய்வார். அது அவரை மாதிரி ஒரு துணிச்சலான தலைவர் ஆட்சி அதிகாரத்தில் அமருகின்ற போது இதை போன்ற தவறுகள் இந்த மாநிலத்திலே நடவாமல் இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து, மக்களுடைய எதிர்பார்ப்பு. கள்ளக்குறிச்சி மரணம் தொடர்பாக இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அங்கு சென்று அங்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், இவர்கள்லாம் யாருமே நேரில் வராம திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே சென்றிருக்கிறார். இது குறித்து உங்களுடைய பார்வை? இல்லைங்க, இது நியாயமா பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டாலினே நேரடியா போயிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இறந்துருக்கிறாங்க, 80க்கும் மேற்பட்டவர்கள் மரணத்தினுடைய விளிம்பிலே வந்து மருத்துவமனைகளை அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 120 பேர் 100 பேருக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. 100 பேருக்குன்றது வந்து 100 குடும்பங்கள். 100 குடும்பம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு கிராமமே பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு தான் நாம எடுத்துக்கணும். அந்த இடத்துல போயிட்டு ஒரு மாநில முதல்வர் போய் நிக்க முடியலன்னாக்கா அவருடைய மகன் என்ற முறையில இவரா வந்து முதலமைச்சர் சொல்லுங்க. ஏன் அந்த துறையை சேர்ந்த முதலமைச்சர் மந்திரி எங்க போனாரு? சாராய அமைச்சர் எங்க போயிட்டாரு? ஏன் அந்த பகுதியை சேர்ந்த எம்பி எங்க போயிட்டாங்க? அந்த பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ எங்க போனாங்க? ஏன் அவங்களெல்லாம் விட்டுட்டு இவரே இது பண்ணிட்டு இருக்காங்க? முதல்வருடைய மகன்றதுனால எல்லாமே ஆயிடுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பக்குவம் என்ன? அவருடைய அனுபவம் என்ன? வயது என்ன இருக்கு? அவருடைய திரைத்துறையில இருந்துட்டு நேரா வந்துட்டு ஒரு 3 வருஷத்துல இவர் ஒரு மந்திரி ஆயிட்டாரு. என்ன மக்கள் தொடர்பு இருக்குது? என்ன மாதிரியான ஆட்சி நிர்வாகத்து திறன் இருக்குது இவர்கிட்ட? என்ன மாதிரி இவர் வந்து அதிகாரிகளை வந்து கமெண்ட் பண்ணுவாரு? ஏன் நீண்ட நெடிய அரசு தொடர்பு இருக்கக்கூடிய மந்திரிகள் பல பேர் இருக்காங்களா? அவங்களாவது போயிருக்கலாமே. ஏன் அவங்க எல்லாம் போக மாட்டாங்க? மத்தவங்களுக்கு எல்லாம் காலில் சுழுக்கா, இவர் மட்டும்தான் எங்க இளம் ரத்தம் பாய்ச்சப்பட்டவரா? என்ன மாதிரியான ஒரு இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இது வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். என்ன அதே போல இது வந்து கண் துடைப்பு நாடகம். தன்னுடைய மகனை அனுப்பி 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறது கொள்றதெல்லாம் என்னங்க? ஒரு குடும்பம் கெட்டு போய் இருக்குது, ஒருத்தன் செத்து போயிருக்கான், அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்த நிவாரணம் வந்து சரியா போயிடுமா? அவனுடைய உழைப்பு, அவனுடைய அர்ப்பணிப்பெல்லாம் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு இருக்குது, அவன் குடும்பத்துடைய கற்பனைகள் எவ்வளவு இருந்திருக்கும், எல்லாத்தையும் வந்து இந்த கள்ளச்சாராயம் அழித்து இருக்கிறது. இதற்கு இந்த 10 லட்சம் ரூபாய் ஈடாகுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் விளம்பரம். உதயநிதி ஸ்டாலின் போயிருக்கிறது வந்து திமுகவினுடைய அரசியல் விளம்பரமா தான் இதை பாக்குறேன். இன்றைய அசாதாரண சூழ்நிலை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த விஷச்சாராய மரணம் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆட்சி அதிகாரங்களை தாண்டி தன்னுடைய இயலாமையினாலே மக்கள் இந்த மரணத்திற்கு இன்றைய ஆட்சியாளர்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்த மரணத்தில் என்னுடைய சிறந்தாழ்ந்த வேண்டுதல்களையும் என்னுடைய இரங்கல்களையும் அவர்களுடைய குடும்பங்களுக்கு நான் உரிதாக்குகிறேன். அவர்கள் வந்து இறந்தவருடைய 38-40 பேருடைய ஆன்மா நற்கதி அடைய எல்லாம் வல்ல ஈசனுடைய அருள் துணை புரியட்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.